ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ரசப்பூரியோட ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரசப்பூரிக்கு தேவையான ரசத்தை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்சியில் புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். அது நல்லா பேஸ்ட்டாக வரைக்கும் நல்லா அரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். தண்ணி தாராளமாக ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு தண்ணியே ஊற்றாமல் ஃபில்ட்ரு பண்ணாதான் எனக்கு ஃபஸ்ட்டு வடியவே இல்லை தண்ணி. அப்புறம் தண்ணி ஊற்றி ஃபில்ட்ரு பண்ண அப்புறம் தான் தண்ணி வடிஞ்சிச்சு. அப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருந்தேன். அதோட தண்ணியை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அதெல்லாம் ஆஃப் லெமன் புழிஞ்சு விட்டுட்டு சில்லி பவுடர், பெப்பர் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ காரம் செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி, நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டஃபிங்காக உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுக்கலாம். மசிச்சுட்டு அதில் கொஞ்சமாக, நிறைய வேண்டாம், கொஞ்சமாக அந்த பச்சை பட்டாணி போட்டுட்டு கொத்தமல்லி, வெங்காயம் இதெல்லாத்தையும் போட்டுட்டு அது கூட நம்ம பெப்பர், சில்லி பவுடர், நான் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கரம் மசாலா வேணும்னா போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுட்டு அதை அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம பூரியை பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் பூரி கடையிலேருந்து தான் வாங்கியிருந்தேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வீட்டிலேயே கூட அதை ரெடி பண்ணிக்கலாம். நான் கடையிலேருந்து வாங்கி அதை பொரித்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு, வெங்காயம், மசாலா, சுண்டல் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டஃப்பும் ரெடி ஆகிடுச்சு, ரசம் ரெடி ஆகிடுச்சு, பூரியும் ரெடி ஆகிடுச்சு, சுண்டல் வெங்காயமும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் என்ன, இட்ஸ் டைம் டு டேஸ்ட் பண்ணி பார்த்தோங்க. செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.